கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடலாமா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பொங்கல்னா என்ன, அதை ஏன் செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் சொல்றேன். பொங்கல் அப்படின்னா ஒரு ஹார்வெஸ்ட் பண்டிகை, ஒரு அறுவடையின் திருநாள், உழவர்களின் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் கொண்டாடுவாங்க அப்படின்னா, சூரியன் தன் பலனை தந்தது, பூமி தன் விளைச்சலை தந்தது அப்படின்னு சொல்லி சூரியனுக்கும் அந்த பூமிக்கும் உழவர்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருளையும் வணங்குறது தான் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்டிகையில மோஸ்டா பண்றாங்க. அது மோஸ்டா தமிழர்களின் திருநாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பைபிள் நமக்கு என்ன கத்து கொடுக்குது அப்படின்னா, சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி. அதே அதிகாரத்துல 25வது வசனம் சொல்லுது, மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பைபிள் நமக்கு என்ன கத்து தருது அப்படின்னா, சூரியனை படைச்சதும் ஆண்டவர் தான், நமக்கு ஆகாரம் கொடுக்கறதும் ஆண்டவர் தான். மனுஷனால பூமியில விதைய மட்டும்தான் வைக்க முடியும், ஆனா ஆண்டவரால மட்டும்தான் விளைச்சலை தர முடியும். நீங்க படைச்சவரை விட்டுட்டு படைப்புகளை கொண்டாடுறது தப்பு. ஆனா படைப்புகளை விட்டுட்டு படைச்சவரை கொண்டாட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒருவேளை இந்த பொங்கல் செலிப்ரேஷன் நமக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். Download ShareChat.